பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாமே இந்த நாள் செய்திக்கு நேராய் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேரம் விருதிகளை திருப்பலாம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு கேளுங்கள், விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கேளுங்கள், விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு வசன ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் சாப்டர் 11 verse 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதை நாம் தியானிக்க முடியும். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஜபத்துக்கு ஆன்சர் வரணும், என் ஜபத்தை கர்த்தர் உடனே கேட்டு பதில் கொடுத்துடணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், எல்லாரும் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், ஜபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், உபவாசிக்கிறோம். உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என்ன சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நீ எவைகளை ஜெபம் பண்ணுவீங்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதை கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த வசனத்தை இந்த சகோதரி சைட்ல இருந்து ஒருத்தர் வாசிக்கும்படி கேட்கிறேன். மைக் கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வாசிக்கலாம். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. வாசிங்க. அதே வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்? வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு கிடைக்குது. என்னுடைய வாட் இஸ் மை பிரேயர் பாயிண்ட்ஸ், வாட் இஸ் மை பிரேயர் ரெக்வெஸ்ட், என்னுடைய ஜெபம் என்ன, எதுக்காக நான் ஜெபம் பண்றேன், எதை ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், முக்கியமான காரியம், எதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம்? நமக்கு விருப்பமானதை கேட்கிறோமா, கர்த்தருக்கு விருப்பமானதை கேட்கிறோமா, இல்ல இன்னொருத்தருடைய விருப்பமானதை கேட்கிறோமா, தேவ சித்தத்தின்படி கேட்கிறோமா, ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு கேட்கிறோமா என்று பார்க்கணும். ஜெபத்துல கேட்கிறோம், ஆனா அதுக்கு தேவனுடைய விருப்பம் அதுல இருக்கா, தேவன் அதை அங்கீகரிப்பாரா? ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று ஜபிக்கிறது, ஏதோ ஒன்று ஜபிக்கிறது, சில ஜபிக்கிறதே இல்லை, ஒன்று ஜபிக்கிறது இல்லை ஜபிக்கிறதே இல்லை, சில நேரம் மாம்சீகமா ஜபிக்கிறது. எனக்கு அருமையா தேவ ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் நீங்க நானும் கேட்கணும், கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில ஏர்வையா இருக்கணும், அவர் அங்கீகரிக்கிற ஜெபமா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் ஜெபத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ, முதலாவது விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க, நீங்க கேளுங்க, அப்போது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது, Matthew chapter 7 verses 7 to 9 வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க. கேளுங்கள், எப்பொழுது கொடுக்கப்படும்? எப்பொழுது நீ எப்பொழுது கேட்கிறாயோ அப்பொழுதுதான் நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறாய். ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த உடனே கவனிங்க, எல்லாம் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த உடனே நீங்க போய் ஹோட்டல்ல போய் ஒண்ணு இல்லை, நான் உண்மைதான் சொல்றேன், ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது?
ஹோட்டல் போய் உட்கார்ந்தோடனே என்ன நடக்குது? சார் என்ன சாப்பிட்றீங்க, மேடம் என்ன சாப்பிட்றீங்க கேட்குறாங்களா? நீ தேவ பிரசனத்தில் வந்தோடனே கர்த்தர் பார்க்குறார், வினமா வேணும் உனக்கு. நம்ம ஆண்டவர் சர்வர் சொல்லலை, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை. சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. சிலர் கவனிங்க, லெசன் டு மீ. ஹோட்டல் போய் உட்காருங்க, அவன் வந்து என்ன கேட்குறாங்க, என்ன சாப்பிட்றீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தா என்ன இட்லி சாப்பிட்றீங்க, தோசை இருக்கு, நீ கேட்கறதுல மசாலா தோசை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவார். விருப்பமான சொல்றீங்க. ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம், ஒரு தம்பி அதே மாதிரி போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தார். அவர் வந்து தம்பி என்ன சாப்பிட்றீங்க சொல்லிட்டு லிஸ்டே சொல்லிட்டு இருக்காரு. அந்த தம்பி அமைதியாக பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சுட்டே இருந்தார் ஒரு 2 நிமிஷம். அவர் கேட்டவருக்கு, உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, எதுவுமே தம்பி ஆன்சரே பண்ணலை, சிரிக்க மட்டும் செஞ்சுட்டு இருந்தார். அவர் அமைதியா இருக்கார், சிரிச்சிட்டு இருக்காரு. தம்பிக்கு ஒரு நம்ம லாங்குவேஜ் புரியல சொல்லிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு இப்படி இங்கிலீஷ் தெரியல தம்பி, நான் தமிழில் சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. இங்கிலீஷில் சொல்லு சார், டுடே பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் இருக்கு சார் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பேசுறாரு. அந்த தம்பி சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த தம்பி சிரிச்சுட்டு அமைதியா, நான் ஹோட்டலில் சாப்பிட வரல அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க நீங்க, சாப்பிட வரலையா? அப்போ வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன இல்லை, இந்த ஹோட்டலோடைய ஓனரை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தம்பி சிரிக்கிறார், மறுபடியும் சிரிக்கிறார். இல்லைங்க தம்பி, நீங்கள் பிஸ்னஸ் பேசுனதா அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இல்லை அவர் ரூமில் இருக்காரு, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி கேட்குறாங்க. சொல்லிட்டு தம்பி மறுபடியும் சிரிச்சுட்டே இருக்கிறார். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இல்லை நான் எதுவுமே எனக்கு சாப்பிட வேணாம், உங்கள் ஓனரை பார்க்கணும், அவரை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னாரு. மறுபடியும் சிரிக்கிறாரு. ஒன்றுமே நடக்குது உங்களுக்கு புரியல. மொத்தம் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து கொண்டு போயிட்டு அந்த எங்கள் ஹோட்டலில் இருக்கிற மேனேஜர் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு தம்பி வந்திருக்காரு. அப்படியா? அவரை கேட்டால் சிரிச்சுட்டே இருக்கிறாரு, எதுவுமே வேணான்னு சொல்கிறாரு, ஆனால் ஹோட்டல் வந்து உட்காந்துருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்க்குற தம்பி பார்த்த உடனே புரிஞ்சிச்சு. கூப்பிட்டுட்டு, டேய் தம்பிக்கு ஒரு ஜூஸ், தம்பி ஜூஸ் குடிக்கிறீங்க? இல்லை எதுவும் வேணாம். இல்லை தம்பி ஜூஸ் குடிங்க சொல்லிட்டு போயிட்டு, அவ தான் என் ஓனருடைய பையன்யா, அவ தான் என் சின்ன முதலாளி. இங்க 2 காரியத்தை கவனிக்கணும். ஒன்று, ஹோட்டலுக்கு போறவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணி ஏதாவது வேணும்ன்ற வந்து உட்கார்ற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும். சொல்ல தம்பி சிரிச்சிட்டு இருக்காரு, நான் தான் அடுத்த ஓனர் தெரியல, எங்கள் அப்பாவை பார்க்கணும். தேவன் ஆலயத்துக்கு வரும்போது ஒன்று, நான் என் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், அவர்கிட்ட பேசிட்டு போக வந்திருக்கிறேன், அப்பா அவங்கள நேசிக்கிறேன் சொல்லிட்டு அவரோட உறவாடிட்டு போக வந்திருக்கிறேன். ஒரு கூட்டம் உறவு நாடுக தகப்பன் இடத்துல உறவாடி வர ஒரு கூட்டம் ஒன்று. இன்னொரு கூட்டம் வரும்போது சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வரும்போது, தேவ ஆலயத்துக்கு வரும்போது ஜப்ப குறிப்புகளோடு தான் வந்திருக்குது. எனக்கு இட்லி வேணும் ஆண்டவரே, எனக்கு இட்லி வேணும், எனக்கு இந்த ஜப்ப குறிப்புக்கு வேணும், எனக்கு பிஸ்னஸ் வேணும், எனக்கு வருமானம் வேணும், எனக்கு அதை வேணும், இது 2 கூட்டம் இருக்குது. ஆமாவா? சரி, ஓகே. ஆனா ஆண்டவர் எல்லாம் சப்ளை பண்றாரு. ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்ந்த உடனே, ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்த உடனே அவங்க உங்களை பார்த்து என்ன கேட்கறாங்க? கேட்கலாம். என்ன கேட்கறாங்க? கர்த்தரை விட்டு கேட்கிறாரு, வாட் யூ வாண்ட்? எனக்கு ஒன்றும் வேணானா என்ன நடக்கும்? ஜூஸ் கொடுத்தாரு. இல்லை தம்பி சாப்பிட்டு வந்துருப்பாரு, ஜூஸ் கொடுத்தாரு. நீ ஒன்று வேணாம் சொன்னா ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ணி தான் அனுப்புவார், உன்னை வெறுமையை அனுப்பவே மாட்டாரு. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு? நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? பல நேரங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற, உனக்கு என்னமா வேணும்? நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறியோ அதை உனக்கு கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆமே, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்க, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பல நேரம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானே கேட்கறது இல்லை. ஆண்டவர் வசனம் தான் சொல்லு, கேளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கேளுங்கள். நீ கேட்டாதான் அவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அந்த மார்க் சுவிசேஷத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு பவர்ஃபுல் பிரீச்சிங், அந்த மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து, நீங்க விசுவாசமா பேசணும், நீ விசுவாசத்தை பத்தி பேசுறாரு, விசுவாசத்தை பத்தி கற்றுக் கொடுக்கிறார். 20ஆம் வசனம் முதல் 26 வரையில வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த ஃபெய்த் ஆபரேஷனை பத்தி பேசுறாரு. நீ கேட்கும் போது விசுவாசத்தோடு கேளு. வாசிக்கிறோம். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 1 Chronicle
chapter 4 verses 9 and 10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அங்க ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த பகுதியில் வாசிக்கும் போது யாபேஸ், எல்லாம் சொல்லுங்க, யாபேஸ். யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் துக்கம், துக்கம் நிறைந்தவன், வேதனை. நிறைய பேர் இந்த பேர்லாம் வச்சிருப்பாங்க, பேர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாபேஸ், ஜாபேஸ்னு வச்சிருப்பாங்க. ஜாபேஸ்னா என்னது? துக்கம், கவலை, நெருக்கம், வேதனை அர்த்தம், பெயின். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட மரண அவஸ்தைப்பட்டு தாய் அவனை பெற்றெடுத்தால், அப்போ அவன் பிள்ளைக்கு அந்த பேர் வச்சுட்டா, துக்கம், வேதனை, கண்ணீர் பேர் வச்சுட்டா. அவங்க தாய் அவனுக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. என் குழந்தை இப்படிப்பட்ட நிலைமையில பிறந்தான் சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. எந்த தாயும் வைக்காத பேரை அவங்க அம்மா அவங்க பேர் வச்சாங்க. உங்க பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பேர் வைக்க யாரும் வைப்பீங்களா? சரி, போட்டோம். எங்க அம்மா எனக்கு பேர் வச்சுட்டாங்க. எனக்கு வாழ்வில் இப்படி நடந்துச்சு, உண்மைதான். ஆனால் என் வாழ்வை, என் எதிர்காலத்தை, என் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்குது என்பதை யாபேஸ் கண்டு கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, யார் கண்டு கொண்டது? உங்க வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருக்கலாம், ஆனா உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ரகசியத்தை இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறத வாசிக்க முடியும். 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அப்போ அவன் ஒரு ரகசியத்தை கண்டு கொண்டான். என் வாழ்வு, எல்லாரும் என்ன கூப்பிடும் போது என்னன்னு கூப்பிடுறாங்க? துக்கம், வேதனை, கண்ணீர். இப்படி சொல்லி சொல்லி கூப்பிட வாழ்நாள் முழுவதும் துக்கம் இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது. இதுதான் உண்மை. அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். என்னது? என் பேர் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, ஆனா இப்படியே நான் வாழ்நாள் முழுவதும் கடத்த விரும்பல. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் வாழ்வில் அற்புதங்களை செய்வார் என்று யாபேஸ் தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கேட்கிறான். என்ன சொல்றான்? தேவரே என்னை ஆசீர்வதித்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஜபத்தை கண்டுபிடித்தான். ஜபம் தான் ரகசியம். நான் தேவ நோக்கி பார்க்கும் போது அவர் என் வாழ்வில் இருக்கிற எல்லா துக்கத்தையும், வேதனைகளையும், கண்ணீரையும் அவர் மாற்ற வல்லவர். ஆமென். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யாபேஸ் ஜபிக்கிறான். கவனிங்க, அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களுடைய சாவி என்ன தெரியுமா? உயர்வின் சாவி என்ன தெரியுமா? பிரேயர், ஜப ரகசியம். நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முன்பாக நல்லா மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அது நடக்க நடக்க ஜபத்தை விட்டுட்டாங்க. அதிகாலை ஜபம், கர்த்தரை நோக்கி அதிகாலை 2 மணிக்கு 3 மணிக்கு மிட் நைட் பிரேயர், இப்படி நல்லா நிறைய ஜபங்கள் நடக்கும். ஆனா அந்த ஜபத்தெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஜபாவியை நீ தொலைத்துட்டாயா? ஜபாவை நீ இழந்துட்டியா? கர்த்தரோட ரகசியமாய், கர்த்தரோட மணிக்கணக்காய் பேசின அந்த ஜப பழக்கத்தை நீ இழந்து விட்டாயா? எதை இழந்தாலும் ஜப ஆவியை மட்டும், ஜப அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாத. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை இழந்தாலும் ஜப ஆவியை மட்டும் இழந்துடாத. சொல்லுங்க, எதை இழந்தாலும் ஜபிக்கிறத இழந்துடாத, விட்டுறாத. நீ ஜபத்தை அதிகப்படுத்து, உன் வாழ்வில் அற்புதங்கள், அதிசயங்களை காண்பாய். ஆமென். எதை விட்டுறக்கூடாது? ஆமென். ஜபிக்க ஜபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஜபிக்க ஜபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. என்ன சொல்ல மாட்டீங்களா? உதவி செய்ய முடியும்? மெசேஜ் கொஞ்சம் வர முடியுமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜபிக்க ஜபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. பாட்டு நல்லா இருக்கா? பாஸ்டமா எழுதின பாட்டு. 2 வாரங்களுக்கு முன்னாக. ஆமென். அப்புறம் ஃபெய்த்தில் அவங்கள ஜாயின் பண்ணி அவங்க அப்படியே கர்த்தரை ஆராதிச்சிருக்கும்போது, ஜெபிச்சிருக்கும்போது அப்படியே அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பாண்டன் பாடல இந்த குறிப்புகள் வந்ததுனால சொல்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஜபிக்க ஜபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஜபிக்க ஜபிக்க நீங்க கேட்பீங்க,
துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஆமே ஆமே. கத்த சித்தமான ஒரு நாட்கள்ல இந்த பாடலை கத்துக்கலாம். ஆமே. அல்லேலூயா. 5-6 ஸ்டான்ஸ் எழுதி இருக்கிறாங்க. ஆமே. ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா, சொல்ல மாட்டேங்க, நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரு. ஆமே. நான் துதிச்சா அவர் மகிழ்வாரு. ஆமே. கண்டுபிடிச்சிட்டப்பா என்ன ஸ்டைல். ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரு, நான் துதிச்சா அவர் மகிழ்வாரு. சொல்லுங்க, நான் ஜெபிச்சா அவர் கேட்பாரு, நான் துதிச்சா அவர் மகிழ்வாரு. ஆமே. ஹல்லேலூயா. இந்த ஸ்டான்ஸாம்மா, அப்புறம் இன்னொரு ஸ்டான்ஸா, அடுத்த ஸ்டான்ஸா, இந்த வேற ஸ்டான்ஸா. ஆமே. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. மறுபடியும் சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. கட்டிகள் விலகுது, கட்டிகள் கரையுது, நோய். ஒரே நிமிஷமா. கட்டிகள் கரையுது, நோய்கள் கட்டிகள் கரை. எஸ், அந்த ஒரு சென்ஸா சொல்லுங்க, அந்த ஒரு சென்ஸை மட்டும் சொல்லலாம். கட்டிகள் சொல்லு சொல்லு. கட்டிகள் கரையுது, வியாதிகள் விலகுது, ஓடுதப்பா. சொல்லுங்க, கட்டிகள் கரையுது, வியாதிகள் மறையுது, நோய்கள் ஓடுதப்பா. கட்டிகள் கரையுது, வியாதிகள் நோய்கள் மறையுது, பேய்கள் ஓடுதப்பா. கட்டுகள் கரையுது, கட்டுகள் கரையுது, நோய்கள் மறையுது, பேய்கள் ஓடுதப்பா. பேய்கள் ஓடுதப்பா. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. கை தட்டி. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கேட்பீங்க, துதிக்க துதிக்க நீங்க மகிழ்வீங்க. ஆமே ஆமே. நம்ம ஆண்டவர் ஜெபம் பண்ண ஜெபிக்க ஜெபிக்க அவர் கேட்பார். ஆமே. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அந்த வசனத்தை எல்லாரும் உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாபேஸ் யாரை நோக்கி ஜெபிக்கிறார்? சத்தமா. உங்க பிள்ளைங்க கவனிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து, அம்மா இதுக்கு வேணும், ஐயா இது வேணும், எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க. கவனிங்க, இன்றைக்கு குடும்பத்தில் நம்ம தேவைகள் அதிகமா இருக்கு. உண்மைதான். தேவைகளோட பிள்ளைங்க வராங்க. உண்மைதான். உட்காந்துங்க. சாரி, தேங்க்யூ. அதுக்காக வேணும், இதுக்காக வேணும், பிள்ளைங்க பெரிய லிஸ்ட் கொடுக்குற. உண்மைதான். அதுக்காக கடை வாங்கி வாங்கணும்னு நினைக்காத. உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்கணும். வெரி குட், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உண்மைதான், உனக்கு தேவை இருக்கு. உண்மைதான். எல்லாவற்றையும் பேப்பர்ல எழுத சொல்லு. இதை வச்சு நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் இதற்கான பணத்தை கொடுப்பார், அதை வாங்கலாம் என்று பிள்ளைக்கு தேவன் நோக்கி ஜெபிக்க சொல்லிக் கொடு. ஆவிக்குரிய தலைவனா, ஆவிக்குரிய தலைவர்களாய் உங்க குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் உண்மைதான், கரெக்ட். அதுக்காக இஎம்ஐ வாங்கி பண்றேன், லோன் வாங்குறேன், அதை வாங்குறேன் சொல்லாத. அதுக்கு மாறாக ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணலாமா சொல்லி பிள்ளையோட இணைஞ்சு கையை பிடிச்சு, கணவன் மனைவியை இணைஞ்சு அதுக்காக தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு தேவை இது இருக்குது, நீங்க தாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணு. அந்த தேவைகளை ஆண்டவர் அதுக்கான பணத்தை கொடுப்பார், வாங்குங்க. ஆமே. அந்த தேவைகளை ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் யாரோ கர்த்தர் கொடுப்பார், இல்ல அற்புதமாய் உங்களை தேடி வரும். தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்க வரல பொறுமையோட காத்துருங்க. அதுக்கு மாறாக அவசரப்பட்டு அதை வாங்குறேன், இதை வாங்குற ஒரு நாளும் சொல்லாதீங்க, ஒரு நாளும் செய்யாதீங்க. உனக்கு என்ன தேவையோ ஜெபம் பண்ணு, தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை வாங்கறதுக்கு முன்னாடி தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனே இது எனக்கு வாங்கணும்னு விரும்புறேன், உங்க சித்தனானு வாய்க்க செய்யுங்க சொல்லு. கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். கர்த்தரோட சித்தம் இல்லாம எதையும் வாங்கிக்காத, எதையும் எடுத்துடாத.
கவர்ச்சியா இருக்கும், ஆனா அதுவே பிரச்சனையா மாறிடும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள். அவர் உங்ககிட்ட கொடுக்கிறது உனக்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்தாருன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதுல வேதனை இருக்காது. மனுஷன் கொடுத்தாருன்னா அது வந்துடும், ஆனா கூட வேதனையே வந்துடும். கர்த்தர் கொடுத்தா என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவரே என்ன ஜெபம் பண்றான். யாபேஸ் ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அவன் ஜெபத்தை கொஞ்சம் நல்லா படிங்க பார்க்கல. தேவரே என்னை ஆசீர்வதித்து, அவனுடைய முதலாவது ப்ரே பண்ணமா, bless me Lord, bless me Lord. நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். என்ன என் தாய் என்ன துக்கம் சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா துக்கம், கண்ணீர், வேதனை. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி ஜெபிக்க, தேவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, bless me Lord. அவன் குறிப்புகள் பாருங்க, அவன் ஜெபத்திலே ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. ஜெபத்துல குறிப்பு என்ன தெரியும்? முதலாவது அவன் ஜெபம் என்ன? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க என்ன ஜெபம்? பாயிண்ட் நம்பர் 1, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். நீ ஜெபம் பண்ணுவோம், உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவது இந்த குறிப்புகளை வச்சு ஜெபம் பண்ணு. முதலாவது குறிப்பிட தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், வீட்டை ஆசீர்வதிக்கணும், தொழில் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணு. குறிப்பாய் வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. தேவரே என்னை ஆசீர்வதிக்கணும். இரண்டாவது, என் எல்லையை பெரிதாக்கி. இன்னைக்கு உன் தேவைகளை சந்திக்கப்படனா, உனக்கு அதிகமா பிசினஸ் நடக்கணும், உனக்கு வருமானம் வரணும், தொழில் விருத்தி அடையணும். ஜெபம் பண்ணு. யாப்பை ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கணும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் குடும்ப வருமானங்கள் அதிகமாகணும் ஜெபம் பண்ணு. என் கணவன் செய்கிற பிசினஸ், என் மனைவி செய்கிற பிசினஸ், என் தொழில் விருத்தி அடையணும் ஜெபம் பண்ணு. நீ எல்லையை பெரிதாக்கி. இரண்டாவது விரிவாக்கத்துக்காக ஜெபம் பண்றாரு. கர்த்தர் உன்னை விரிவாக்கணும் ஜெபம் பண்ணு, எல்லையை பெரிதாக்கணும் ஜெபம் பண்ணு. யாபேஸ் ஜெப குறிப்புகள், யாபேஸ் ஜெப குறிப்புகள் ஜெபம் பண்ணு, எல்லையை பெரிதாக்கி. மூன்றாவது, உமது கரை என்னோடு இருக்கணும். ஆண்டவரே நீங்க உங்களோட ரைட் ஹேண்ட், ஆண்டவருடைய வல்லமையின் கரம் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, உங்களுடைய கரம் என்னோடு இருந்து. ஆண்டவரே நீங்க கரம் என் கூட இருந்தா எந்த மனுஷ கரம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த போராட்டங்களோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த பொறாமை நாவில என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவரே உங்க கரம் என்னோடு இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேல. ஆமென். அதான் அவர் ஜெபம் பண்ணார். யார் ஜெபம் பண்ண தெரியுமா? நெகேமியா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சு, உம்முடைய கரம் நன்மைக்கு எதுவா என் மேல இருக்கணும். ஆண்டவரே நன்மையின் கரை என் மேல இருக்கணும். ஆண்டவரே நன்மை உண்டாக நினைத்தருளும், நன்மை உண்டாக நினைத்தருளும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த கரம் தான் ஓங்கும் கரம், பலத்த புயம். அந்த கரம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவளை கொண்டு வந்த கரம், அவளை விடுதலையாக்கின கரம், மீட்டெடுத்த கரம், உயர்த்தின கரம். ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். ஆமென். அடுத்தது கவனிங்க, அந்த கர்த்தரின் கரத்தை யார் பார்த்ததுமோ அங்க இருக்கிற மந்திரவாதிங்க பார்த்தாங்க. அந்த வாதைகள் நடுவில், ஓ இது தேவனுடைய கரம், தேவனுடைய விரல், அது அல்லாம வேற ஒன்று இல்லை. ஆண்டவருடைய கரம் வாழ்வில் இருக்கணும். அந்த கரம் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்க கரம் என்னோடு இருந்து. அவன் ஜெபம் பண்ணான். நான்காவது அவன் என்ன ஜெபம் பண்ணா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஜெபம் பண்ண. ஆண்டவரே துக்கம் எதனால வருது? மரணம், வியாதி, பலவீனம், நஷ்டம், கஷ்டம். ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்துருங்கப்பா. ஏற்கனவே நான் துக்கத்திலேயே பிறந்து, துக்கத்திலே வளர்ந்த, துக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் ஜெபம் பாருங்க. ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை வேண்டிக் கொள்ளுங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதாடுங்க. ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும். என்ன ஜெபம் பண்ணா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி, எல்லாம் சொல்லுங்க, விலக்கி காத்தருளும். எழுதிட்டீங்களா வசன குறிப்பு? கடந்த வாரத்தில் சொல்லி அமைச்சேன். பைபிள், நோட்டு, பெண்ணெல்லாம் கொண்டு வர சொன்னேன். கொண்டு வாங்க, எழுதுங்க. ஆமே, இனிமேலே உங்களை திட்ட மாட்டேன், கடைஞ்சிக்க மாட்டேன். ஆமே, போகட்டும், ஆண்டவர் நான் மையப்படுவதாக. ஆமே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் வேண்டிக் கொண்டானா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும். அவருடைய ஜப குறிப்பு என்னென்ன? ஜப குறிப்பு ஜெபம் பண்ணார். யாபேஸ் ஜபத்துல ஜப குறிப்பு இல்லை. நம்பர் 1, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவது, என் எல்லைகளை பெரிதாக்கணும். உங்க கரை என் கூட இருக்கணும், என் மேல இருக்கணும். கரை என் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். அதான் அவனுடைய ஜபம். வசனம் சொல்லுது, அவன் விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டு அதோட வசனம் முடியல. அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். எல்லாம் சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு அருள்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் பதில் அருள்வாராக. ஆமென். ஜெபம் பண்றீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம்.
இன்னைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வத தேவன் உங்களுக்கு அருள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, முதலாவது என்ன குறிப்பு நம்ம வாசிச்சோம்? கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும். யார் என்ன குறிப்பு, எனக்கு வீட்டில் புடவை வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க சொல்ல, வாமா ஜெபம் பண்ணலாம். அங்கவே நிக்க வச்சு, அதெல்லாம் முடியாது, போன மாசம் நான் வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் சொல்லாத. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், மறுபடியும் நடுவுலாம் கேட்க கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜெபிக்க சொல்லி கொடுங்க. நோன் சொல்வதற்கு பதிலாக ஜெபிக்க சொல்லி கொடுங்க. யாருக்கு தெரியும் அவங்க விருப்பத்தை, அவங்க வாஞ்சையை ஒரு கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கா. தேவ சித்தனா இன்னொரு புடவையோ 2 புடவையோ 5 புடவையோ கர்த்தர் கொடுப்பார். தேவ சித்தலாம் சத்தமா சொல்ல, தேவ சித்தல்னா வாய்க்காது. ஸோ அதனால வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னு நீ நினைக்கிறீங்க, ஆனா அவங்க தேவைன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு ஆமே ஆமே. நீங்கள் நானும் எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இல்லை, தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கணும். ஆமே. முதலாவது கேளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது கேளுங்கள். யாபேஸ் கேட்டான், பெற்றுக்கொண்டான். நீங்கள் கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார். வேதத்துல வாஸ்து பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி அவள் தேசத்துல அரியணையில் இருக்கிறா. அவர்கிட்ட பவர் இருக்கு உண்மைதான், ஆனால் ராஜாவை பார்க்க முடியல. வேதம் சொல்கிறது அவள் ராஜாவுக்கு விருந்து செய்கிறா, அங்க இருக்கிற ஆமானுக்கு விருந்து செய்கிறாள். அந்த விருந்து நடக்குது. விருந்து நடக்கும் போது ராஜா எஸ்தர் ராஜாத்தி கேட்கிறார், பார்த்து கேட்கிறா, என்னது உன் வேண்டுதல் என்ன? ஏமா விருந்து கொடுக்குற? உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? உனக்கு ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுத்துருவனே, உன் வேண்டுதல் என்ன ராஜாத்தியே? உன் மன்றாட்டு என்ன? கர்த்தர் நீ கேட்கிற உன் விண்ணப்பம் என்ன? நீ கேள். நீ உன் இதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட கேள். நம்ம இதயத்துல 1000 இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது தேவைப்பா. நீ என்ன ஜபிக்கிறியோ அந்த ஜப குறிப்பு எழுதுங்க. இந்த தேதியில ஆண்டவர்கிட்ட இதை கேட்டேன்னு எழுதுங்க. சிலர் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டுருவாங்க, ஆனா மைண்ட்ல ஒன்று வச்சிருப்பாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் நடக்கல தெரியுமா? நீ மைண்ட்ல ஒன்று வச்சிருக்கிற, கேட்டது ஒன்று, மனசுல வச்சிருக்கிறது ஒன்று. அது ஒரு மனம் இல்லாதனால அற்புதம் நடக்கல. யாருக்கெல்லாம் விளங்குச்சு? புரியல. எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்பது ஒன்று, மனதில் இருப்பது ஒன்று. எக்ஸாம்பிள் சொல்றேனே, நீ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு பண தேவை, 1000 ரூபாய் பண தேவை ஆண்டவர், எனக்கு 1000 ரூபாய் பண தேவை சந்திங்கன்னு வாயில ஜபிக்கிற, ஆனா மைண்ட்ல ஒரு 3000 இல்ல ஒரு 5000 இருந்தா நல்லா இருக்குல்ல. See the controversy, contradict சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா நான் ஜெயிப்பது ஒன்று, நான் விரும்புவது ஒன்று. ஹலோ இருக்கீங்களா? நீங்க ஜெபம் பண்றது ஒண்ணு, ஆனா விரும்புறது ஒன்று. அப்போ ரெண்டுமே இணைஞ்சி உன் சிந்தையும், அதான் வேதம் சொல்லுது, உன் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட அவர்கிட்ட கேட்கணும். ஒன்னா கேளு. ஒரு மனமா ஆண்டவர்கிட்ட கேட்கிற பிச்சைக்காரதனமா ஏன் கேட்கிற? நல்லா தான் கேள. 1000 ரூபாய் வாயில கேட்கிற, ஆனா மைண்ட்ல எவ்வளவு வச்சிருக்க? சத்தமா சொல்லு. 3000 5000 நினைச்சேன். 5000 தான் கேளு. ஆண்டவரே நான் மைண்ட்ல நினைக்கிறேன், இதயத்துல அதான் நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு 5000 rupees கொடுங்க ஆண்டவரே. கேளு. இல்ல கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாரா? கேட்கறது வேலை. ஆண்டவரே எனக்கு தேவை இருக்கு, உங்களுக்கு தெரியும்ப்பா, நீடு, எனக்கு இதுதான் தேவை ஆண்டவரே, கேள். ஆண்டவர் நிச்சயமா உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுகம் கேளு. உன்னுடைய தேவையோட வாழ்க்கையோட எல்லா தேவைகளையும் கர்த்தரிடத்தில் கேளு, கர்த்தருக்கு தெரியப்படுத்து. கேளுங்கள். எல்லாம் சொல்லுங்க. முதலாவது என்னது? ஆமா. இப்போ ஜபத்துக்கு பதில் வரலன்னா நீ நினைக்கிறது ஒண்ணு, கேட்கறது ஒண்ணா இருக்கும். சில நேரம் ஹோட்டல்ல என்ன சாப்பிட்றீங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சப்பாத்தி கொடுங்க, ஒரு பரோட்டா கூட சாப்பிடணும் யோசிப்பாங்க, இல்லை ஒரு மசாலா தோசை சாப்பிடணும் யோசிப்பாங்க. கொஞ்சம் அப்படி பர்ஸை திறந்து பார்ப்பாங்க, காசு அவ்வளோ இல்லை. நம்ம பாக்கெட்ல எவ்வளவு மணியை வச்சு நம்ம சாப்பிடுறோம். ஆனா பரலோகத்துல அப்பா கிட்ட கேட்கும் போது, உங்க வீட்டுக்கு போறீங்க, அப்பா கிட்ட கேட்குறீங்க, அம்மா கிட்ட கேட்குறீங்க, கேட்கும் போது உங்களுக்கு பசி இருக்குது, தோசை சுட்டுட்டு இருக்காங்க, உனக்கு எவ்வளோமா தோசை வேணும், என்ன தோசை கேட்குறாங்க, இல்லை சாப்பிட சாப்பிட கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவ? திருப்தியா சாப்பிடுவியா இல்லை ஒன்னோட நிறுத்திக்குவியா? திருப்தி.
கர்த்தர் எது கொடுத்தாலும் திருப்தியா கொடுப்பார். கேட்கறதும் திருப்தியா கேளு, பேராசை வேணாம், திருப்தியா கேளு. அப்பா கிட்ட கேட்டா அவர் எனக்கு கொடுக்க வல்லவர். சொல்லுங்க, அப்பா கிட்ட கேட்டா அவர் எனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமே, வசனம் அதான் சொல்லுது. முதலாவது குறிப்பு கேளுங்க. ரெண்டாவது குறிப்பு விசுவாசிங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டா எனக்கு கொடுப்பாருன்ற விசுவாசம். கர்த்தரிடத்துல விசுவாசம் ரெண்டாவது தேவை. ரெண்டாவது குறிப்பு ஃபெய்த். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மேத்யூ சாப்டர் 21 verse 22, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, அடுத்தது வார்த்தை சொல்லுது அவைகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நீ ஜெபத்துல எவைகள்லாம் கேட்கிறீங்களா அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆமே ஆமே. ஜெபத்துல எவைகள் எல்லாம் கேட்கிறீங்களா அவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் நானும் கேட்கணும், கர்த்தர் விரும்புகிறார். ஆமே, அல்லேலூயா. இந்த விசுவாசம் தேவை. சொல்லுங்க விசுவாசம், ஃபெய்த். இல்ல சொல்லுங்க, விசுவாசத்தோடு கேட்கணும். இன்னைக்கு விசுவாசம் இருக்கா? இன்னைக்கு விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறோமா? இன்னைக்கு விசுவாசத்தின் ஜெபத்தை செய்கிறோமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். யோவான் 5:14 வாசிக்கும் போது, நாம் எதையாகிலும், 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம எதையாகிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்கிறோமா? சுய இச்சையின்படி கேட்கிறோம். இச்சை இருக்கக்கூடாது. தேவை ஆண்டவர்கிட்ட கேளு. உன் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. நம்ம எவையெல்லாம் அவர் சித்தத்தின்படி கேட்கிறோமோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். விசுவாசியுங்கள், என் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் தேவை. ஜெபம் விசுவாசம் இல்லாத இன்னைக்கு நிறைய இடத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுப்பார் என்ற ஃபெய்த் வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசம் இருக்கா? கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். ஃபெய்த். இந்த விசுவாசம் உன் ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வருகிறது. அந்த விசுவாசம் உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்தான். வாசிக்கிறான், வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் பற்றி வேதத்துல வாசிக்கும் போது ரோமர் சாப்டர் 4, ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது, ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, நம்புவதற்கும் ஏதும் இல்லை என்றாலும், நம்புறதுக்கு எதுவுமே இல்லை நினைக்கிறீங்களா? ஐயோ, அதை நம்பவே முடியலங்க. நம்புகிறதற்கு ஏதும் இல்லை என்று இந்த சூழ்நிலை இருந்தாலும், 90 வயசு ஆயிடுச்சு மனைவிக்கு, அவருக்கு 100 வயசு, நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலை. ஆனா வேதம் அழகா சொல்லுது, அதை நம்பிக்கையோட, எல்லாம் சொல்லுங்க, அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நீ ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோட விசுவாசி. உன் சூழ்நிலைகள் நடுவில் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசி. உன் நெருக்கத்தின் நடுவில் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசி. வனாந்தரத்தில் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசி. வனாந்தரத்தில் உன்னை போஷிக்க முடியும் என்று விசுவாசி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு கவனிங்க, இன்றைக்கு என்னால முடியலாம் கர்த்தரால முடியலன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எனக்கு தெரியலாம் கர்த்தருக்கும் தெரியலன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு என்ன ஏழாமை இருக்கிறதுனால கர்த்தரால ஏழாமை, அவரால் முடியாது அர்த்தம் இல்லை. இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்மளால முடியல, கர்த்தரால முடியாது. ஒரு நாள் அப்படி நினைக்காத. உன் ஆண்டவர் யார் தெரியும்? வானத்தை பூமி அண்ட சராசங்களையும் படைத்த ஆண்டவர். ஆமென். அவைகளை உருவாக்கின ஆண்டவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இன்னொரு பியூட்டிஃபுல் திங் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல இருந்தாங்க. யாருக்கு 23 லட்சம் பேர். அதுக்கு பிறகு ஜனத்தொகை எல்லாம் பெருகுச்சு. யாருக்கு 25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு வனாந்தரத்துல வச்சு அவரால் சாப்பாடு கொடுக்க முடியும். ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை, ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை, ஒரு டெலிவரி பாய் இல்லை. அவர் பரத்திலிருந்து அவர் டெலிவரி கொடுத்தார். ஒரு ஆமே.
என்ன சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு பேருக்கு அவர் கொடுத்தார். அவ்வளவு பேரும் காடையை கேட்டானுங்க. ஆமா, சிக்கன் கொடுக்க முடியுமா? என்ன கொடுக்க முடியாதா? முடியாதா? உன் ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரால் எல்லாரையும் போஷிக்க முடியும். வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் கவனிங்க, 3 நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். 3 நாளா இயேசுவோட தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. சீஷர்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே பொழுது சாய்ந்து போயிட்டு, சீக்கிரம் அவங்களை அனுப்பிடுங்க, சீக்கிரம் அவங்களை அனுப்பிடுங்க, வீட்டில் போய் ஏதாவது செஞ்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஏசு சீஷரில் பார்த்து சொல்றாரு, அவங்க சாப்பிடாம போனால் வழியில் சொந்து போவாங்களே அப்படின்றாரு. அதுக்கு என்ன ஆண்டவரே பண்ண முடியும்? எவ்வளோ எல்லாம் பட்ஜெட்டில் நம்ம ஆட்டில் கணக்கில் புளிங்க கணக்கு போட்டு, ஆண்டவரே எவ்வளோ தினாரி ஆகும், ஆண்டவரே எவ்வளோ காசு ஆகும், ஆண்டவரே எவ்வளோ பேருக்கு அப்போ வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகும், 1. 2வது இவ்வளோ அப்பா எங்கே போய் கிடைக்கும்? இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, 5000 புருஷர்கள் மட்டும் எவ்வளோ பேர்? ஆமாம், ஒருத்தர் ஒரு அப்பம் சாப்பிடாம பசியில், ஒருத்தர் ஒரு அப்பம் சாப்பிடலாம், 2 அப்பம் சாப்பிடலாம், சிலருக்கு பாதி அப்பம் சாப்பிடலாம். பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இருக்கிற 13000 பேர் இருப்பாங்களாம். ஆண்கள் மட்டும் 5000 பேர், மனைவிங்க, பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் கணக்கு போட்டால் இருக்கிற 30,000 பீப்புள் இருந்துக்கலாம். 13000 பேருக்கு யாருக்குரிய இருந்திருக்கலாம். சொல்றார், நீங்களே சாப்பாடு கொடுங்கன்றார். எல்லாம் கணக்கில் போட்டுட்டு, சரி உங்ககிட்ட என்னப்பா இருக்குது கேட்குறார். அவன் பார்க்குற, ஆண்டவரே கொண்டு வந்ததெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் நேற்று நைட்டே நாங்கள் முடிச்சிட்டோம், நீங்கள் டயர்டாக தூங்கிட்டீங்க ஆண்டவரே, நாங்கள் நேற்று நைட்டே முடிச்சிடும். மைண்டில் எல்லாரும் கால்குலேஷன், நேற்று நைட்டே முடிச்சிட்டோம், மீதி 2 பீஸ் பிரெட் இருந்துச்சு, காலையில் எல்லாம் முடிச்சிட்டோம் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பாருங்க, பார்க்குறாங்க, ஒருத்தன் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வரான். ஆண்டவரே சின்ன பையன் இருக்கிறான், அவன் பார்த்தேன், எப்போ வந்துச்சு தெரியல, அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது? எங்ககிட்ட இல்லை ஆண்டவரே, சின்ன பையன் வச்சிருக்கான். யார்கிட்ட இருக்குது? சின்ன பையன் வச்சிருக்கான். என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன். இதான் ஆண்டவர் இருக்குது. இயேசு என்ன செஞ்சார்? சீக்ரெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை. ரகசியத்தை சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுங்க. இயேசு கிட்ட இருக்கிறத கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க, இயேசு கிட்ட இருக்கிறத கொண்டு வராங்க. 5 அப்பம் 2 மீன். இயேசு என்ன பண்ணார்? ஐயோ, இதை வச்சு என்ன பண்றது தெரியல, ஒருத்தருக்கும் கம்யூனி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிரெட் பீஸ் கொடுத்தாலும் பத்தாதே தெரியும். அவர் என்ன செஞ்சார்? இயேசு என்ன செஞ்சார்? அதை எடுத்து வானத்துக்கு, கவனிங்க, அதை எடுத்து வானத்தை அந்தாத பார்த்து, ஆண்டவரே இதை பெருக பண்ணுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணாரான்னு தெரியல. வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே இதை பெருக்கி நிறைவாய் கொடுக்கணும் ஜெபம் பண்ணாரே தெரியல. வானத்தை நோக்கி ஒரு ஜெபம், ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்குது, இவைகளை நீர் பெருக்கும் சொன்ன போது அது பெருகல. அதை எடுத்து சீஷர்ல பிட்டு, கவனிங்க, அதோட ஜெபம் பண்ணாரு. 2வது வேதம் சொல்கிறது, அதை ஆசீர்வதிச்சாராம். எதை? அப்பத்தை ஆசீர்வதிச்சார், மீனை ஆசீர்வதிச்சார். கவனிங்க, 1 ஜெபம் பண்ணு, 2வது பிளஸ் பண்ணு. பிளஸ் யுவர் பிசினஸ். உன்னுடைய வியாபாரத்தை நீ ஆசீர்வதிக்கணும், உன் கடையை நீ ஆசீர்வதிக்கணும், உன் தொழிலை ஆசீர்வதிக்கணும், உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கணும். பணம் வாங்கணும்னு ஆண்டவரே என் பிசினஸ்ல அந்த வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன், இது பெருகணும். அவரை எடுத்து அவரை ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சா பெருக்கம் வரும். சொல்லுங்க, ஆசீர்வதிச்சா பெருக்கம் வரும். உன் பிள்ளைகளை, உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க மேல நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்கட்டும். என் வீட்டில் ஆண்டவரை அரிசியை ஆசீர்வதிக்கிறேன், கோதுமையை ஆசீர்வதிக்கிறேன், நெல்லை ஆசீர்வதிக்கிறேன், கடுகு ஆசீர்வதிக்கிறேன், எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கிறேன், இருக்கிற எல்லா மளிகை சாமான்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன், வாங்கிட்டு வந்திருக்கிற இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவீர் என்று கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கணும். நீங்க ஆசீர்வதிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வதிங்க. பாஸ்டர், முதல் வாரத்தில் நாங்கள் மளிகைலாம் வாங்குவோம், ஆனால் அது பாதியிலே காலி ஆகிடும், இல்லை 20ஆம் தேதி வரலாம் வரும், சில அப்படி இப்படின்னா ஒரு 2 நாள் தள்ளி போகலாம். ஒரு நினைக்கலாம், நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. நீங்கள் பிளஸ் பண்ணும்போது அந்த மாதம் முடிந்தும் மீதியா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிச்சாரு, ஜெபிச்சாரு, ஆசீர்வதிச்சார். நடந்தது தெரியுமா? அவர் கையிலிருந்து சீஷர்ல கொடுத்தாரு.
5 அப்பத்தை பிட்டு, அப்பா இந்தப்பா மத்தேயு நீ இந்த பக்கம் கொடு, பேதுருவே நீ இந்த பக்கம் கொடு, பிட்டு கொடுத்தாரு. யோவானே நீ இந்த பக்கம் கொடு, அந்திரியா நீ இந்த பக்கம் கொடு, தோமா நீ இந்த பக்கம் கொடு. அப்பத்தை பிட்டு கொடுக்குறார். அப்பா வாப்பா இங்க கூப்பிட்டு இந்தப்பா மீன் எடுத்து கொடுக்குறார். மீன் அதான் நீ இந்த பக்கம் மீன் கொடுத்துட்டே போ, இந்த பக்கம் நீ மீன் கொடுத்துட்டார். இருக்குது 2 மீன் அவர் பிளஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறார். கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கூடை எடுத்துட்டு போயிட்டு அதை பிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. திரும்ப எடுத்து பிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பார்த்தா மறுபடியும் இருக்குது. எடுத்து பிட்டு கொடுத்துட்டு பார்த்தா திரும்ப இருக்குது. கொடுக்க 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 அது சொரக்க ஆரம்பித்தது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது பெருக ஆரம்பித்தது, பரவ ஆரம்பித்தது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியானதை சத்தமா சொல்லுங்க, மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுக்க செஞ்சார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் எல்லாம் மறுபடியும் யாரெல்லாம் அப்பா கேட்கறாங்க, அப்பா வேண்டாம் மறுபடியும் கொடுக்குறாங்க. எல்லாரும் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டு, வேதம் சொல்றது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாருக்கும் போதுமா? யாருக்கு வேணும்? அப்பா வேணுமா? அப்பா போதும் ஆண்டவரே. எப்பதான் மனுஷன் போதும் சொல்லுவான்? சொல்லுங்க, எப்பதான் போதும் சொல்லுவான்? ஆமா, இந்த பேக் நிறைஞ்சிட்டா போதும், அதுக்கு முடியாது. இந்த ஒரு பேக் இல்ல, பேக் தானே. ஆமா, அவ்வளவுதான். திருப்தி அடைஞ்ச பிறகு ஆண்டவரே எல்லாருக்கும் சரியாயிடுச்சு போதும் சொன்ன உடனே நின்றுச்சு. மீதியானதெல்லாம் பார்த்தா நிறைய இருக்குது, மீதியானதெல்லாம் வருது, எல்லாம் வருது. பார்த்தா 12 கூடை. சீஷர்கள் எத்தனை பேரு? இயேசு முன்னே போகிறார். எல்லாரும் ஒரு கூடையை தூக்கி வச்சுட்டு என்ன பண்றாங்க? கர்த்தர் ஒருத்தருக்கும் பார்ஷாலிட்டி பார்க்கல. பார்ஷாலிட்டி ஆண்டவர்கிட்ட இல்லை, எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமே. 2 சீசனுக்கு கூட கொடுத்துருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்ன ஆண்டவர் எனக்கு மட்டும் கூட கொடுத்துட்டீர், எனக்கு மட்டும் மீனை கொடுத்தீர். ஆண்டவர் 12 பேரும் ஒரு கூட தூக்கிட்டு போப்பா, நீ எந்த போனாலும் திருப்தியா போகணும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்ட்ட நீ வெறுமையா போகக்கூடாது, திருப்தியாக்கி அனுப்பிடுவார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஒரு ஆமே. திருப்தியாய் போஷிப்பார். சொல்லு, கர்த்தர் திருப்தியாய் போஷிப்பார், திருப்தியாக்கி நடத்துவார், திருப்தியாய் உன் கூடைகளை மாப்பிசைக்கிற தொட்டி எண்ணெய் கலசம் எல்லாவற்றையும் நிரம்பி வழிபடி செய்வார். ஒரு ஆமே. அதுல 2 சாவி இருக்குது. 1 ஜெபம் பண்ண, 2வது ஆசீர்வதிக்கணும். மனசார ஆசீர்வதிங்க. இயேசு வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணி மனதார ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிறார். ஜெபம் பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு, பிட்டு கொடுத்தாரு. அதை என்ன பண்ணாரு? ஷேர் பண்ணாரு. 3வது ஷேரிங். கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவாரு. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு, இல்லாதவர்களுக்கு ஷேர் பண்ணு, குறைவுள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணு. பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டு பிரியாணி செஞ்சேன் பாஸ்டர், நல்லா வந்துச்சு பாஸ்டர். நாங்கள் 1 கிலோ 2 எங்கள் குடும்பத்தில் நல்லா வந்தாங்க பாஸ்டர், சொந்தக்காரர் எல்லாம் வந்தாங்க, எல்லாருக்கும் சேர்த்து 2 கிலோக்கு போட்டு செஞ்சேன் பாஸ்டர். 2 கிலோக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம்? 10-12 பேர் சாப்பிடலாம் நினைச்சு நல்லா சந்தோஷமா சமாதானமா எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு பாஸ்டர். ஆனா பார்த்தா இன்னும் மீதி இருக்கு பாஸ்டர். இன்னும் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் 10 பேர் சாப்பிட்ற மீதியா இருக்கு பாஸ்டர். பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு பிரியாணி ஃபோன் பண்ண மாட்டீங்களோ? இல்ல பாயிண்ட் சொல்லட்டுமோ? வேணாவா? சரி, எங்க இருக்கீங்க பாஸ்டர்? இல்ல பாஸ்டர் நான் டெலிவரி பண்ணிடுறேன் பாஸ்டர், நீங்களும் சந்தோஷமா சாப்பிடுங்க பாஸ்டர். நம்ம என்ன பண்றோம்? ஷேரிங். இயேசு எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தார். இயேசுவே மொத்தம் தூக்கிட்டு போல, எல்லாருக்கும் மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமே. நம்ம என்ன பண்றோம்? அப்பாடா முடிஞ்சிச்சு, நாளைக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்? எல்லா பாத்திரத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ அடக்க முடியும், டிஃபன் பாக்ஸில் அதை பண்ணு, இதை பண்ணு டிஃபன் எல்லாம் போட்டு நிறைச்சு அடக்கி, ஆமா சந்தோஷமா திருப்தியாச்சா? ஓகே, சாப்பாடு இருக்கு, ஓகே, திருப்தி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம், எல்லாருக்கும் வாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா பேப்பர் வச்சு இலை வச்சு நல்லா கட்டி, ஏழைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு போயிட்டு அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்தாங்க பிரியாணி இருக்கு, இந்தாங்க எடுத்துங்க. ஏழையோ நீங்க கொடுக்குற சாப்பாடு இன்னொரு இன்னொரு ஏழை ஜனங்க, இன்னொரு தர்மம் எடுக்கிறவங்க அந்த இரவு வெறும் வயிற்றோட அவங்க படுக்கைக்கு போக வேணாமே, சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு அவங்க படுக்கைக்கு போகட்டுமே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 குறிப்பு முடிஞ்சிச்சு. என்னது? கேளுங்கள், விசுவாசிகள். 3வது பெற்றுக்கொள்ளுங்கள்.
கேட்கும் போதே நீ பெற்றுக்கொள்றாய். விசுவாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் மறுபடியும் போடும்படி கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாம் விசுவாசிச்சான், கர்த்தர் அவனுக்கு பிள்ளை பெற உண்டு பண்ணினார். அவனுக்குள்ள ஜீவனை கர்த்தர் அவனுக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் விசுவாசோட கேட்டான் பார்த்தீங்களா, அந்த விசுவாசமே அவனுக்குள்ள மகிழ்ச்சியா வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, பெற்றுக்கொள்ளுங்க. நீ என்ன கேட்கறியோ அதை பெற்றுக்கொள்வாய். வாசிக்கலாம், மார்க் 11:24 வாசிக்கலாம். மார்க் 11:26 வாசிக்கும் போது வசனம் இப்படியே சொல்லுது. வாசிக்கலாம், வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கதான் பாயிண்ட் இருக்குது. எப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. அப்பொழுது, அந்த வார்த்தை தான் கீவேர்டு, அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பொழுது, எப்பொழுது நீங்கள் கேட்கும் போது, விசுவாசிக்கும் போது, அப்பொழுது அவைகள். அப்படி கவனிங்க, நீங்க என்ன கேட்கிறீங்களோ, கேட்டு இதை விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா, விசுவாசிக்கும் போது அவைகள் உங்களுக்கு உண்டாகிறது. அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது, அந்த வேளையில, அந்த ஜனப்பொழுதுல, அந்த நிமிஷத்துல, அந்த நொடி பொழுதுல அந்த அற்புதங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. விளங்கி கொண்டவங்க ஒரு ஆமென். புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சிச்சு? எப்பொழுது உண்டாகிறது, எப்பொழுது நடக்கிறது, எப்போது காரியம் மாறுதலாய் முடிகிறது, எப்போது சிருஷ்டிக்கிற வல்லமை கிரியை செய்கிறது தெரியுமா? நீங்க கேட்கிறீங்க, அதை அப்படியே விசுவாசிக்கும் போது அப்பொழுது அவைகள், நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ண அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு ஆமென். நான் என்ன ஜெபம் பண்ணானோ அது எனக்கு வெளிப்பட்டது. பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண பாஸ்டர் எனக்கு கிடைச்சிச்சு, நான் இதுக்காக வேண்டிக் கொண்டே எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். நீ எதை விசுவாசித்து கேட்டாயோ அவைகள் உனக்கு உண்டாகும். ஒரு ஆமென். எவீரு. மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் போது, மார்க் சாப்டர் 5 verses 22 and 23. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எவீரு, ஜபாலை தலைவரில் ஒருவனாகி எவீரு, ஜைரஸ் வந்து கேட்கிறான். அப்பொழுது ஜபாலை தலைவர் ஒருவனாகி எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள். அவன் ஆண்டவர் பாதத்திலே விழுந்துட்டான். உன் வாழ்வில கண்ணீர், உன் வாழ்வில் நெருக்கம், உன் வாழ்வில சொல்லனா வேதனைக்குள்ள கடந்து போகிறாயா, ஆண்டவர் பாதத்துல விழுந்துரு. ஆண்டவர் பாதம் சரணடைஞ்சிரு. ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துல வந்து விழுந்துரு. அவர் ஆண்டவரை உங்களை விட்டா வேற வழியே இல்லை, வேற கதியே இல்லப்ப. ஆண்டவர் பாதத்துல விழுந்துட்டான். நீங்க மனுஷன் பாதத்துல, மனுஷன் காலை பிடிச்சது போதும், கர்த்தர் காலை பிடிச்சுக்கோ. ஆமே. அவர் பாதத்துல விழுந்து அவன் கேட்கிறான், என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து. ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே, காலில் விழுந்த காலை பிடிச்சிட்டான், நீர் வந்து அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையுங்க. நீங்க வையுங்க ஆண்டவரே, நீங்க தொட்டா மட்டும் போதும் ஆண்டவரே, அப்போது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஏசு என்ன சொன்னாரு? எனக்கு ரொம்ப டைமே இல்லப்பா, ஐயோ நான் இன்னொரு வேலை போனோம். ஆண்டவர் பாத்திர விழுந்துட்டா அவர் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது நிச்சயம். ஆமே. அவரை பிடிச்சுக்கிட்டா அவர் உன்னை உயர்த்திடுவார். அவர் அண்டி கொண்டா அவர் உன்னை ஆசீர்வதிச்சு கனப்படுத்திடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் அவனோட கூட போனார். அவர் அவனோட கூட போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் யாரோட போனார்? உன் கர்த்தர் உன்னோட கூட வருவார். நீ அவரை பிடிச்சிட்டு, அவரை பாதத்தை பிடிச்சினா கர்த்தர் உன்னோட கூட வருவார். உங்க வீட்டுக்கு வருவார், உன் வேலை ஸ்தலத்துக்கு வருவார். உன் குடும்பத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல உன் நெருக்கம் இருக்கா? அவமான் நிந்தைக்குள்ள ஆய்கொண்டிருக்கிறாயா? உன் வேதனை சொல்லனா வேதனையா இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரும் அவன் கூடவே போனார். திரளான ஜனங்க நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, ஆனா இயேசு எவ்வீரு கூட நடக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வீரு வீட்டுக்கு போனார். எவ்வீரு வீட்டுல போய் கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்க வீட்டுக்கு போகும்போது வேற கதை நடக்குது. வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போன உடனே வேற கதை நடக்குது. என்ன நடக்குது?
இப்படி 35 இயேசு எவரி வீட்டுக்கு போகிறாரு. அங்க நடக்குது என்ன தெரியுமா? எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்? நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்த பத்தியா, அந்த வேலையில் ஜெபிக்க போன பத்தியா, அந்த வேலையில உன் மகள் செத்து விட்டாள், உன் மகளை பிழைக்கல, அவளுக்கு உயிரே இல்லை, முடிஞ்சிச்சு என்று சொல்லுகிறார்கள். 38 வசனம், ஜெப ஆலய தலைவன் 35 வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் போற வழியில ஜனங்க நெருக்குறாங்க, இன்னொரு அற்புதம் நடக்குது. ஜனங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. வழியில அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. போயிட்டே இருக்கும் வேலையில அவரிடத்துல செய்தி வருது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வாசிக்கலாம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, அவனோட வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி என் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். மகள் செத்துட்டால, விட்டுரு, போதகர் அவருக்கு நிறைய வேலை இருக்குது, ஊழியம் இருக்குது, அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிட்ட பேசுறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு என்ன சொன்னார் வாசிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அவர்கள் சொன்ன வார்த்தை கவனிங்க, அவர் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? ஜெப ஆலய தலைவனை நோக்கி, ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவை, யாக்கோபை, யோவானை கூட்டிக் கொண்டு அவங்க வீட்டுக்குள்ள அவர் போறாரு. வீட்டுக்குள்ள போகும்போது 38 வசனம் சொல்லுகிறது. 38 வசனத்தை வாசிக்கும் போது, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, சந்தடியையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள வர எல்லா ஜனங்களும், ஐயோ சின்ன பொண்ணு செத்து போயிட்டாலே என்று சொல்லி சின்ன பொண்ணு நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உணவினர்கள், நண்பர்கள் என்று எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு. வீட்டுக்குள்ள ஒரு கூட்டம், வெளியே ஒரு கூட்டம். எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அது பண்ண இது இன்னைக்கு ஏன் நடந்துச்சு, உங்களுக்கு இந்த ஏன் மகன் செத்து போனா, அது இதுன்னு எல்லாம் சொல்லி ஜனக்கூட்டம் ஒருத்தர் அப்படி ஒருத்தர் இப்படி என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டு வாக்குவாதம் அதெல்லாம் நடந்துட்டே இருக்குது. அழுது கொண்டிருக்கிற கூட்டம், ஒப்பாரி வைக்கிற கூட்டம் இல்ல, ஒப்பாரி வச்சு எல்லாம் அழுது கொண்டுக்கிறாங்க. சந்தடியையும் அழுது புலம்புகிறவர்களையும் அவர் கண்டு அவங்கள பார்த்து சொல்றாரு. கண்டு இயேசு என்ன செஞ்சாரு வாசிக்கலாம். உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? கவனிங்க, சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? ஏமா மார்லயும் வயிற்றுலயும் அடிச்சுட்டு அழுறீங்க? செத்துட்டால் உண்மைதான். இயேசுடைய வார்த்தைகளை பாருங்க, விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஃபெய்த் இன் ஆக்ஷன். அவன் விசுவாசோட வர்றான். அழதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எவ்வீர் கண்ணில் கண்ணீர் வந்திருக்காதா? கண்ணில் அவன் கண்ணீர் வடிச்சிருப்பான். ஏ சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ள சொல்றாரு. எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்களா பா சொல்றாரு, சந்தடி பண்ணி அழுகுறீங்க, பிள்ளை சாகல, பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறான், நித்திரையாய் இருக்கிறான். கவனிங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நித்திரை என்ன அர்த்தம்? நித்திரைன்னு அர்த்தம் தூங்குறாங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா? ஏன்னா மரிச்சிட்டாங்கன்னா கர்த்தருக்குள் சொல்லுங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இயேசு என்ன சொல்ல, தூங்கிட்டு இருக்கிறா, அவங்களுக்கு தெரியுது அவ தூங்குறாதான், ஆனா ஒரேடியா தூங்கிட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு கவனிங்க, அங்க ஒரு ரெண்டு டேர்ம் பயன்படுத்தப்படும், ரெண்டு டேர்ம் கிரீக், ரெண்டு வார்த்தை பயன்படுத்துது. ஒன்று அவங்க சொல்றது அவ நிரந்தர நித்திரைக்குள்ள போயிட்டான்னு அவங்க சொல்றாங்க, நிரந்தரமா தூங்கிட்டான்னு அவங்க சொல்றாங்க. இயேசு சொல்றாரு இல்ல, அவ ஷார்ட் டைம், அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறவ தட்டினா எழும்பிடுவா அப்படின்னு இயேசு சொல்றாரு. இருக்கீங்களா? சில நேரத்துல கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்காரோ இல்ல உங்க பிள்ளையோ இல்ல உங்க மனைவியோ எழும்பலாம், ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்களா? சிலர் உடம்புல அசைதா இல்லையா? சில நேரத்துல பயத்துல போய் உலுக்கி எழுப்பிடுவாங்க. ஐயோ என்ன நீ ரொம்ப நேரம் எழும்பலையே, பயந்துட்டேன். அந்த அம்மா எழுந்து இல்ல, அந்த ஐயா எழுந்து சொல்லுவாங்க, அவ்வளவு சீக்கிரம் சாவ மாட்டேன். ஏசு சொல்றாரு அவ எப்படி தூங்கிட்டு இருக்கா, சும்மா தட்டினா எழும்பிடுவா அப்படின்னு ஏசு சொல்றாரு. அப்படி தட்டினா எழும்பிடுவா, கொஞ்ச நேரத்தில் எழும்ப போறா அப்படி என்று ஏசு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாள். ஆனா அவங்கள என்ன சொல்றாங்க, நித்திரை அடைஞ்சிட்டா, நிரந்தர நித்திரைக்குள்ள அவ போயிட்டான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நித்திரையா இருக்கிறா என்று சொல்லி அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். கவனிங்க, இப்போ
இவ்வளவு நேரம் அழுதாங்க, இப்ப என்ன பண்றாங்க? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் சிலர் என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. எல்லாரும் நகைத்தாங்க. ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு மற்றவன் நகைக்கிற நிலவில் நம்ம இருக்கலாம், உண்மைதான். ஆனா ஒன்று நிச்சயம், நான் கேட்கும் போது, நான் விசுவாசிக்கும் போது எனக்கு விரோதமாக என்னை பார்த்து நகைத்த அதே நாவுகள் என்னை பார்த்து சொல்ல, உன்னோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நகைக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, உங்களை வெறுக்கிறவளை பத்தி கவலைப்படாதீங்க, ஏளனமா சிரிக்கிறவளை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் சொன்ன வார்த்தையில பார்த்து இது என்ன நகைப்பு தெரியுமா? செத்துட்டா பொண்ணை பார்த்து தூங்கிட்டு இருக்கா சொல்ல, இல்லை பார்க்கத்தே நான் சிரிக்கிறத பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான் இயேசு பத்தி பண்ணாங்க. பொண்ணு செத்துருச்சு, நிரந்தர நித்திரைக்குள்ள போயிட்டா, இவர் என்ன பண்றாரு? அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு. பக்கத்துல இருந்தா, நான் கண்ணால பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், உடம்புல ஐஸ் ஆயிடுச்சு, எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி சிரிக்கிறாங்க. இப்பதான் அழுது, அம்மா கண்ணீர் கூட காயல, அதுக்குள்ள சிரிச்சிட்டு போகுது. இதுதான் உலகம். சொல்லுங்க, இதுதான் உலகம். இதை பார்த்து நீங்கள் நானும் அற்புதத்தை இழந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்த்து நம்ம டைவர்ட் ஆகிடக்கூடாது. என்னோட நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட வர சொல்லிட்டாரு. கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். நித்திரை அவர் வெளியே எல்லாரையும் கவனிங்க. ஐயோ இந்த டிக்கெட் இருந்தாலே ஆபத்து சொல்லி எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, நகைச்சவங்க அற்புதத்தை கவனிங்க. நகைச்சவங்க அற்புதத்தை பார்க்கல. அவர் வந்த உடனே, இயேசு பார்த்த உடனே எல்லாரும் அமைதியா இருக்கணும். அவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறான்ற ஒரு வாஞ்சியோடு இருந்திருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு பயத்தோட அமைதியா நின்று இருக்கணும். ஆனா அதுக்கு மாறா நகைச்சாங்க. பாருங்க, நகைக்கிறவங்க அற்புதத்தை பார்க்கறதுல ருசிக்கிறது இல்லை. ஏளனப்படுத்துறவங்க அற்புதத்தை பார்க்கறதுல ருசிக்கிறது இல்லை. அவங்க எல்லாரையும் அவர் கெட் அவுட் சொல்லிட்டார். அவங்க எல்லாரையும் வெளியே போக பண்ணி, பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு பிள்ளையின் கையை பிடிச்சு, எல்லாம் சொல்லுங்க, பிள்ளையின் கையை தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, 40ஆம் வசனம் 41ஆம் வசனம், பிள்ளையின் கையை பிடிச்சு, யார் இருக்குது அங்க? அங்க யார் இருந்தது? இயேசு அற்புதம் செய்யும் போது இருந்தது யாரு? மரித்த பெண்ணு இருக்கிறா, சின்ன பெண்ணு இருக்கிறா, அவருடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்க, பக்கத்திலேயே இருக்கிறாங்க, அம்மா அங்கேயே இருக்கிறாங்க, அப்பா அங்கேயே இருக்கிறாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நிறையில? பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு, பெற்றோர் 2 பேர், அப்புறம் மொத்தம் 3 பேர். சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்கப்பா. பரிபூர்ணம் எப்போதாம்மா வருது? 7 நாளே, ஹீப்ருல 7 நாளே பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணம் எப்போ சந்திக்க தெரியுமா? நீ ஜபிச்ச, விசுவாசிச்ச அந்த விசுவாசம் இப்ப பரிபூர்ணப்படுத்துது. யாருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கோ அவர்கள் அந்த அற்புதத்தை பார்க்கறாங்க. சின்ன பெண்ணை இயேசு பயன்படுத்தின டேர்மும் அவங்க பயன்படுத்தின டேர்ம் சொன்ன அந்த வார்த்தை, அந்த 2 வார்த்தைக்கு இருக்கிற வித்தியாசத்தை இயேசு விளங்க பண்ணுகிறா. அவள் தூங்கிட்டு இருக்கா. இயேசு சிறு பெண்ணு கையை பிடிச்சு, வாசிக்கலாம் 40ஆம் வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். இயேசு அந்த பெண்ணை பார்த்து கையை பிடிச்சு சொல்ல, தலித்தாகுமி. இப்ப தூங்கிட்டு இருக்கா பார்த்து தலித்தாகுமி அப்படின்னா தூங்கிட்டு இருக்கல தட்டி கையை பிடிச்சி எழுந்துருமா, தூங்கிட்டு இருக்கல கையை பிடிச்சி எழுந்துருமா, புரியுதா? தட்டி ஒரே ஒரு ஆர்ப்பாரம் சத்தம், கையை பிடிச்சி எழுந்துருமா. அவர் பேசினது அந்த பெண்ணுக்கு கேட்டுச்சு, அங்க இருந்த 7 பேர் சுத்தி இருக்கிறவங்களும் கேட்டுச்சு, அவ்வளவுதான். கையை பிடிச்சி சத்தம் போடல, ஆர்ப்பரிக்கல, ஒண்ணுமே இல்லை, எழுந்துருமா தலித்தாகுமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே, கிரேக்க வார்த்தை தலிதாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு, தலிதாகுமி என்று கர்த்தர் உன்னை கையை பிடிச்சு, தலிதாகுமி, பக்கத்துல கையை பிடிச்சு குடிங்க, தலிதாகுமி, நீ எழுந்துரு, நீ விசுவாசத்தில் எழுந்துரு, உன் சோதனையிலிருந்து எழும்பு, உன் பிரச்சனையிலிருந்து எழும்பு, உன் சந்தேக புத்தியிலிருந்து எழும்பு, உன்னுடைய அவமான நிந்தைகளிலிருந்து எழும்பு, உன்னை நெருக்கி வச்சிருக்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா கட்டுகள் நடுவிலிருந்து நீ எழும்பு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். தலிதாகுமி, தலிதாகுமி, சிறு பெண்ணை எழுந்துரு. ஆமே, நடந்து என்ன? உடனே, எல்லாம் சொல்லுங்க உடனே. 42ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க உடனே. சிறு பெண் எழுந்து நடந்தாள். உடனே, எல்லாம் சொல்லுங்க உடனே.
அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில ஒரு கவனிக்க வேண்டிய காரியம் தெரியுமா? மிராக்கிள் மினிஸ்ட்ரியில ஜெபம் பண்றீங்க, கர்த்தரோட வார்த்தையை சொல்றீங்க, சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரோட வார்த்தையை சொல்லிட்டு கையை பிடிச்சு எழுப்பிடணும். அப்படியெல்லாம் விட்டு வந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டேங்க, நாங்களும் உபாசம் ஜெபிக்கிறேங்க, அப்புறம் பார்த்தேன் இல்ல ஜெபம் பண்ணி கையை பிடிச்சி தலைத்தாகும் இது மாதிரி கையை பிடிச்சு அவர் எழுந்துரு. சிறு பெண் எழுந்து நடந்தார், கையை பிடிச்சி அப்படியே எழுந்துருங்க, ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவர் கேட்டார், ஆமா எழுந்து எழுந்து நட நட நட, வாங்க 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 வாங்க, அப்படியே கூட்டிட்டு வெளியே வந்தேன். ஓ ஆமென், அல்லேலூயா, விலகி கொண்டவர், ஆமென் ஆமென். சிஎம்சி எல்லாம் காலி பண்ணணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலி ஆகணும். எதுக்கு? அற்புத அதிசயங்களை செய்து காலி ஆகணும், சபைகள் எல்லாம் நிரம்பணும். கர்த்தர் தான் ஜீவன தேவன் என்பது ஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் காணணும். ஆமென். அதில் நாட்கள் வருகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் காலையில் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கவனிங்க, நம்ம சபையில பல ஆராதனை நடக்கப்போகுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஆராதனை நேரா வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு படுத்திருக்கிற ஆள் அப்படியே கையை பிடி தொட்டி எழுப்பி ஹாஸ்பிட்டல் டைரக்டா எங்க கொண்டு வந்துடணும்? என்னோட கூட இருக்கிறவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் கூட்டிட்டு வர போறீங்க? என்ன கூட்டிட்டு வந்துடலாமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல யார் ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோட செய்யுங்க. கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்கள் அதிசய செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். சிறு பெண்ணை எழுந்துரு, அவள் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இதை யாரு பார்த்தது? அங்கிருந்து 7 பேர், அவளோட சரி 7 பேர், அவள் தான் வெளியே இருந்தாங்க. பார்த்தீங்களா? அவர் இயேசு வெளியே வராரு. அப்போ ஒரு கூட்டம், இயேசு வெளியே வருது, இயேசு வெளியே வராரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இயேசு வெளியே வராரு. என்ன பண்ணிருக்காங்க? செத்துட்டான்னு சொன்னாங்களே, சிரிச்சாங்களே, அந்த கூட்டம் வெளியே நின்றுட்டு இருக்குது. சொந்தக்காரங்க, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் எங்க நிக்குது? ஆமா, பந்த கால போல வெளியே நின்று இருக்குது. இயேசு வெளியே வருகிறார், சிரிக்குது. இயேசு வருகிறார், சீஷர்கள் வருகிறார், எவீரு வருகிறான், முகெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு எவீரு வருகிறான், அவருடைய தாய் அவருடைய மனைவி வருகிறாங்க, கூடவே சின்ன பெண்ணு நடந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டே வருகிறாள். எல்லார் வாய்களும் அடைக்கப்பட்டது, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு ஆமென். கர்த்தரும் வாழ்வுல செய்கிறதை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி செய்வார். நீ உறுதியா மட்டும் நின்னுடு, நீ ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளு, விசுவாசத்துல எழும்பு. கர்த்தர் உன் கையில கொடுத்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி கர்த்தர் பிரம்மாண்டமா மாத்துவார். உன் கையில இருக்கிற சின்ன தொழில கர்த்தர் பிரம்மாண்டமா மாத்துவாரு. நீ ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சது, நீ தொடங்குற காரியத்தை கர்த்தர் பிரம்மாண்டமா மாத்துவார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நின்று எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறான்ப்பா, கேளுங்கள் சொன்னீங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உன் விருப்பம் என்ன? உன்னுடைய இதய விருப்பம் என்ன? உன் மன்றாட்டு என்ன? உன் கண்ணீர் என்ன? மகளே ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, மகனே ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. ஆண்டவர் வேண்டிய சத்தத்தை கேட்க இன்றைக்கு உன் நடுவில் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியப்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு மகளே. இது நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற வேலை, இது நீ ஆண்டவர்கிட்ட உன்னுடைய விண்ணப்பத்தை செலுத்துகிற வேலை. இது கர்த்தர்கிட்ட சொல்லு. கர்த்தர் இன்னைக்கு உன் வியாகுலத்தை, உன் கண்ணீரை இன்றைக்கு அவர் பார்க்க உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் நடுவில், உன் அருகில கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உச்காரா மகாசரா ஓ ஹம் ஹஹஸ்மெலா எல் ஹஹஸ்மரா தரபா. உன் அருகில் உன் கர்த்தர் இருக்கிறார், உன் பக்கத்துல உன் ஆண்டவர் நிற்கிறார். ஏ ஹசராபா. உன் கர்த்தர் தெரியப்படுத்த மகளே, உன் விண்ணப்பத்தை சொல்லு மகனே, சொல்லு. உன் வேண்டுதல் என்ன? உன் பிசினஸ் காரியங்களை கர்த்தர்ட்ட சொல்லு, எதிர்காலத்துக்குரிய காரியங்களை கர்த்தர்ட்ட சொல்லு, உன் கடன் பிரச்சனைகளை கர்த்தர்ட்ட சொல்லு, உன் தேவைகளை கர்த்தர்ட்ட சொல்லு. உன்னை முடிக்க முடியாத கேஸ, முடிக்க முடியாத சோதனைகளை, முடிக்க முடியாத வேதனைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்து. உன் தேர்வு பயத்தை, எக்ஸாம் ஃபியரை கர்த்தர்ட்ட சொல்லு. ஏ லாமா ஹஸ்ஸரா அஹாஸ் மலரரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க எல்லாம் பிரமிக்கிற அளவுல கர்த்தர் உன்னை பிரம்மாண்டமா மாத்த விரும்புறார்.
ஓ ஷடலரரரரலா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உன்னை தேடி அனுப்பி வைக்கிறார். ஓ ஷடலரரபா. உன் கைகளில் கர்த்தர் சாவியை கொடுத்திருக்கிறார். ஓ ஆமா ஆமா ஆமா. கர்த்தர்ட்ட கேளு, கர்த்தருக்கு சொல்லு, கேளுங்க, விசுவாசிங்க. ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஜெபம் பண்ணி முடிச்சவங்க கையை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, உன் விசுவாச அறிக்கை செய். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் இதை உங்ககிட்ட சொன்னேன், நீங்க செய்ய போறீங்கப்பா. நீ எதை கேட்டியோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லு பார்க்கலாம். நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்பா தேங்க்யூ. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் அதை கேட்டதெல்லாம் விசுவாசிக்கிறேன்ப்பா. அப்பா நான் கேட்டதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டவங்க கை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஜெபம் பண்ணிட்டியாப்பா? கேட்டுட்டியா ஆண்டவர்கிட்ட? கையை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன்ப்பா எல்லாம் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது இப்பொழுது நீங்கள் கேட்டவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்போது நீங்கள் கேட்டவைகள் இப்பொழுது இந்த வேளையில உங்களுக்கு உண்டாகும். அவைகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகிறது. ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க விசுவாசித்து சொன்னவைகள், விசுவாசித்து கேட்டவைகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகிறது. இப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகிறது. சுகம், ஆரோக்கியம் உண்டாகிறது. அற்புதங்கள் உண்டாகிறது. நன்மைகள் உண்டாகிறது. விடுதலை உண்டாகிறது. கட்டுகள் விலகிறது. அற்புத அடையாளங்கள் உண்டாகிறது. நீங்கள் கேட்ட சொந்த வீடுகள் உண்டாகிறது. நிலங்கள் உண்டாகிறது. வாசல்கள் உண்டாகிறது. புதிய தொழில்கள் உண்டாகிறது. வருமானங்கள் உண்டாகிறது. மார்க்குகள் உண்டாகிறது. உயர் படிப்புகள் உண்டாகிறது. கணம் உண்டாகிறது. மேன்மை உண்டாகிறது. ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகிறது. எல்லைகள் பெரிதாகிறது. கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்து விட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சத்தமா ஆமென். நன்றி அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கையை தட்டி ஆமென். நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த சபையில இந்த ஜப வீட்டுல என் வார்த்தைகளை சத்தத்தை கேட்ட ஒரு வீட்டிலையும் கடன்காரங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. கடனாளிகள் யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் மாற்றும். எல்லாருக்கும் தொழில் அதிபர்களாய் மாற்றும். எல்லாரையும் அநேக கடன் கொடுக்கிறவர்களாய் வையுங்க. எல்லாருக்கும் சொந்த வீடு நிலங்களை கட்டளிடுங்க. இவங்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு இருப்பார்களாக. எல்லாரும் உயர்வை மேன்மை கனத்தை சுதந்தரிப்பார்களாக. எல்லாரும் ரட்சிப்பையும் அனுபவத்தையும் தேவனுடைய மகிமையை காண்பார்களாக. கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை இவங்க வாழ்வில குடும்பத்தில் கட்டவிழ்க்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. தேவனுடைய வீட்டில் நாட்டப்பட்டு இருப்பார்களாக. கர்த்தருடைய அனுக்கிரகம் இவங்க வாழ்வில் நிறைவாய் இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம்முடைய ஜனங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மெய்ப்பனாய் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்கள் இருந்து நதிகள் புறப்பட்டு பாய்வதாக. அநேகரை இவர்கள் போஷிப்பார்களா என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமை